கோடை விடுமுறையை கழிக்க கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் மே மாதம் சீசன் காலங்களாகும். இச்சமயம் வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பிரைன் பூங்காவில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 61வது மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகளை பூங்கா நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. உதகை, பெங்களூரு, கொல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் இருந்து சுமார் 2.5 லட்சம் மலர் நாற்றுகள் வரவழைக்கப்பட்டு பூங்காவில் நடப்பட்ட நிலையில் தற்போது அவை பூத்து குலுங்க தொடங்கியுள்ளது. சால்வியா, பாப்பி, டெல்பினியம், ஆஸ்டர், மேரிகோல்டு, ஃபேன்சி வகைகள், பெட்டுனியா, குட்டை ரக சால்வியா, ரோஜாப்பூ வகைகள் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கண்களை கவரும் வகையில் பூத்துள்ள பூக்களை சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை கோவை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கோவையில் 1 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து காணவில்லை என்று பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பீப்புள்ஸ் ஃபார் அண்ணாமலை என்ற பாஜக ஆதரவு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவை மாவட்ட நிர்வாகம் கடந்த காலங்களில் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 30,49,004 என்றும் நீக்கம் செய்யப்பட்ட பெயர்கள் குறித்தான ஆட்சேபனைகள் எதுவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரால் தெரிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 21ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டதாகவும் இதில் பெயர் நீக்கம் தொடர்பான ஆட்சேபனைகள் அரசியல் கட்சியினரால் தெரிவிக்கப்படவில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியல் கிராம சபை கூட்டங்களிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது என கோவை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது. அடிக்கிற வெயிலுக்கு இதமாக காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட பழக்கடை 5 நிமிடங்களில் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தண்ணீர் பந்தல் திறக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதை முன்னாள் அமைச்சர் வளர்மதி திறந்து வைத்தார். அங்கு தர்பூசணி, வெள்ளரி, நுங்கு, கரும்பு ஜூஸ், பழச்சாறு, கூழ், மோர் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்பட்டன. பின்னர் பொதுமக்களுக்கு வளர்மதி கரும்பு ஜூஸ் போட்டுக் கொடுத்தார். விழா முடிந்து அதிமுக நிர்வாகிகள் சென்றதும் அங்கிருந்த தர்பூசணி, வெள்ளரி, நுங்கு உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். கையில் கிடைத்தவற்றை பைகளிலும் மடியிலும் பொதுமக்கள் வாரி எடுத்துச் சென்றனர். கூலான தட்பவெப்பத்திற்கு பெயர் போன கோவையிலும் கடும் வெயில் தகிப்பதால் ஏசி, ஏர் கூலர்களின் விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அருகே உள்ளதால் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் கோவை மாவட்டமும் வெளுத்து வாங்கும் கோடை வெயிலுக்கு தப்பவில்லை. காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் நிலையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு அதிகமாக வெப்பம் பதிவாகும் மாவட்ட பட்டியலில் கோவையும் இடம் பிடித்து வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்ள ஏசி, ஏர் கூலர்களை வாங்க கடைகளுக்கு பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். மாதிரி சம்மர் பார்த்ததே கிடையாது. ரொம்ப 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 ஹாட். வெளியில வரவே முடியல. எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிச்சாலும் பத்தல, எவ்வளவு வாட்டர் மெலன் சாப்பிட்டாலும் பத்தல. இந்த அளவு வெயில் நாங்க பார்த்தது இல்லைங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க. இப்போ அதை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரே மாதத்தில் 40,000த்திற்கும் அதிகமான ஏசி விற்பனையாகி உள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏர் கூலர் லாஸ்ட் இயரோட அதிகமாக தான் இருக்கு. ஏசி அதை விட அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஏசி மற்றும் ஏர் கூலர் விற்பனையில் கோவை முன்னணியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
சென்னை குடிநீர் குழாய் மாற்றியமைக்கும் பணி நடைபெறுவதால் கோடம்பாக்கம் உள்ளிட்ட 7 மண்டலங்களில் 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் கிண்டி பூந்தமல்லி சாலையில் போரூர் சந்திப்பில் பிரதான குடிநீர் குழாய் மாற்றியமைக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு 9 மணி முதல் 27ஆம் தேதி இரவு 9 மணி வரை 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வளசரவாக்கம், ஆலந்தூர் மற்றும் அடையாறு ஆகிய மண்டலங்கள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம், பம்பல், அனகாபுத்தூர் பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் நீரை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குடிநீர் இணைப்பு இல்லாத பகுதிகளுக்கு குடிநீர் தொட்டிகள் மற்றும் திருநடைகளுக்கு லாரிகள் மூலமாக வழக்கம் போல் குடிநீர் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபை சர்வதேச மையத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில்தான் இப்படி பழங்கால கட்டுமானங்கள் தென்படுகின்றன. வடலூர் சத்திய ஞான சபை பெருவடியில் தமிழ்நாடு அரசு சர்வதேச மையம் அமைக்க கட்டுமான பணிகளை தொடங்கியது. பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்ற நிலையில் பழங்கால சுவர்கள் தென்பட்டது மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்கள் மற்றும் சுண்ணாம்பு உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி கட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தொல்லியல் ஆய்வு நடைபெற்றால் கீழடி போன்று அரிய தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மும்மத வழிபாட்டுக்கு பிறகு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆந்திராவில் வரும் மே 13ஆம் தேதி 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த சூழலில் புலிவெந்துலா தொகுதியிலிருந்து ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய ஹெலிகாப்டரில் வந்த ஜெகன்மோகன் ரெட்டி இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ முறைப்படி வழிபாடு நடத்தினார். இதன் பிறகு தனது வேட்புமனுவை புலிவெந்துலாவில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் மக்களவைத் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கன்னோஜ் தொகுதியில் வரும் மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவை மத்திய அரசு குறைத்துள்ளதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் மண்ணெண்ணெய் விநியோகம் படிப்படியாக குறைக்கப்பட்டு முற்றிலும் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லை என நியாய விலைக் கடை ஊழியர்கள் கூறியதால் பொதுமக்கள் 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஏதாவது ஒரு முடிவு பண்ண வேண்டியது. இப்படி இருந்தால் எப்படி சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே 2-3 சொன்னாங்க, அறையும் போச்சு. இப்போ என்ன வாங்கினா அது கூட இல்லைன்றாங்க. இப்போ கிடையாது. கூட இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் தந்த அமைச்சர் சக்கரபாணி 2021ஆம் ஆண்டு 8500 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கிய மத்திய அரசு 2022ஆம் ஆண்டு அதை 4500 கிலோ லிட்டராக குறைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தற்போது